தமிழ்நாட்டில் எக்ஸிஸ்டிங் சிபிஎஸ்இ ஸ்கூல்ல இல்லையா? தமிழை தான் முன்னிறுத்தி இருக்கு புதிய கல்விக் கொள்கை. தாய்மொழியில படிக்கணும்னு புதிய கல்விக் கொள்கை வலியுறுத்துது. அதை பத்தி இங்க பேச காணும். இதே தமிழக முதலமைச்சர் நாங்கள் தமிழ் தேர்வு கட்டாயப்படுத்துவதற்கு விதிவிலக்கு தருவோம் சொல்லியிருக்காரா இல்லையா? இதே முதலமைச்சர் நாங்க தமிழ்ல தேர்வு எழுதுறதுக்கு விதிவிலக்கு தருவோம் சொன்னார். வேற புதிய கல்விக் கொள்கை வந்து தமிழை படிக்கிறதா தாய்மொழியில படிக்கிறது கட்டாயமாக்கும் சொல்லியிருக்கு. எது தமிழுக்காக கொள்கிறது? இன்னைக்கு இருக்கக்கூடிய சிபிஎஸ்இ பள்ளிக்கூடங்கள்ல நான் வந்து திமுக பள்ளிக்கூடம் அதிமுக பள்ளிக்கூடங்கள் பிசினஸ்லாம் போல சிபிஎஸ்இ பள்ளிக்கூடம் இன்னைக்கு எக்ஸிஸ்டிங் மும்மொழி இல்லையா? சிபிஎஸ்இ ஸ்கூல்கள் எண்ணிக்கை ஆண்டுதோறும் கூட்டிட்டே போதா இல்லையா? அப்ப நம்ம என்ன நிதர்சனத்தை பார்க்கிறோம், என்ன விஷயத்த சொல்றோம்? மக்களுக்கு அவ்வளவு அறியாம இருக்குன்னு நினைக்கிறாங்க. இன்னைக்கு இருக்கக்கூடிய எல்லாருமே சொல்றாங்க தொழில் புரட்சி வந்து அவ்வளவு வந்திருக்கு, டிஜிட்டல் புரட்சி அவ்வளவு வந்திருக்கு, எல்லாரும் கையில வந்து அவ்வளவு பாத்துக்கிறாங்க அப்படின்னா அப்ப இவங்க மக்கள்லாம் எதுவும் தெரியாது நினைக்கிறாங்க. அவர் ஒரு பிள்ளை எங்க சேர்த்திருக்காங்கன்னு தெரியாதா? அந்த பள்ளிக்கூடத்துல மும்மொழி இருக்குன்னு தெரியாதா? வெளிநாட்டு மொழிகள் வரைக்கும் வந்துருச்சு. இங்க அரபு சொல்லி தந்து மேண்ட்ரின் சொல்லி கொடுத்து ஜப்பானீஸ் சொல்லி கொடுத்துக்கலாம் இடம் வந்துருச்சு. இங்க அவ்வளவு தூரம் டீப் ரூட்டா போயிருக்கும்போது இங்க வந்து மும்மொழி கொள்கை உண்டான்னு சொல்லிட்டு மும்மொழி கொள்கை கொடுக்க மாட்டோம் சொல்லிட்டா மும்மொழி கொள்கை தமிழ்நாட்டில் ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் எப்படி பார்ப்பாங்க? அப்ப டிஎன்ஏ மாற்ற முயற்சிங்கிறது டிஎன்ஏ என்டிஏங்கிற கேட்கறதுக்கு ரைமிங்கா இருக்கிற தவிர அதுல வந்து ஒரு சாரம் இருக்குதா நியாயம் இருக்குதா நான் உணரல.